5வது சூரா. இந்த சூராவுக்குடைய பெயரை என்ன என்று கேட்டால் சூரத்துல் கியாமா. கியாமா என்றால் நம் அனைவருக்கும் தெரியும், மறுமை நாள், இறைவனின் முன்னால் விசாரணைக்காக நிற்கிற ஒரு நாள் என்று அந்த பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாம நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவை அடையாளப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த சூரத்துல் கியாமா என்கிற சூராவை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரருக்கு வேற எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்லாமல் சூரா கியாமாவிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்து அதை அப்படியே தமிழ் மொழிபெயர்ப்பாக எடுத்து அந்த முஸ்லிம் அல்லாத சகோதரிடத்துல எடுத்து கையிலே கொடுத்தால் அந்த கையிலே கொடுத்திருக்கிற அந்த தமிழ் மொழி பெயர்ப்பை ஒரு மனிதன் வாசிக்க முற்பட்டால் ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் அந்த சூரா கியாமா என்கிற அத்தியாயத்தை வாசிக்கிறார். வாசித்து விட்டு செல்லாமல் வாசித்து சிந்திக்கிறார். அப்படி ஒருவர் சிந்திக்க முற்பட்டால் இந்த கியாமா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளப்பரிய தாக்கமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அந்த சூறாவில் அல்லாஹ் கியாமத் நாளில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை அறிவுபூர்வமாகவும் தத்துவ ரீதியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அதை படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது நடுநிலையோடு படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான சில வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா கியாமா என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத் நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சத்தியம் செய்கிறான். எதன் மீது சத்தியம் செய்கிறான்? கியாமத் நாள், மறுமை நாள், இறைவனின் முன்னால் விசாரணைக்காக நிற்கக்கூடிய அந்த நாள், அந்த நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்துவிட்டு அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். சிந்தித்து பாருங்க அன்புள்ள சகோதரிகளே, சத்தியம் என்பதை பொறுத்தவரை நாம் இன்றைக்கு உலகத்துல சாதாரணமாக செய்வோம். தாய் மீது, தந்தை மீது, குர்ஆன் மீது சத்தியமாக, என் புள்ள மேல சத்தியமாக அப்படிலாம் செய்வோம். ஆனால் ஒரு முஸ்லிம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை முன்னிறுத்தி மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். நான் எந்த ஒன்றின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் அதை கண்காணிக்கிறான், அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே தான் எதையெல்லாம் படைத்தானோ அது குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல இந்த அத்தியாயம் மட்டுமல்ல, நீங்க